அனைவருக்கும் காலை வணக்கம். உங்கள் நேரத்தை எடுத்து இந்த நிகழ்விற்கு வந்திருக்கும் வாசகர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் மிக்க நன்றி. இந்த உரையாடலுடைய சாரம் என்னவாக இருக்க போகுதுன்னா, தமிழ் புனைக்கதையில் நவீன வாழ்க்கையோட சித்தரிப்பு எப்படி இருக்குங்கிறத சார்ந்து இருக்க போகுது. அதில் நான் உரையாடல் ஆரம்பிக்கிறதுக்காக முதல் கேள்வியை எழுத்தாளர்களுக்கு வைக்கிறேன். சார், இப்போ இருக்கிற தமிழ் புனைவில் எப்போவுமே மண் சார்ந்த எழுத்துக்களும் அதில் இருக்கிற அந்த வாழ்க்கையில் இருக்கிற அழகியலும் சரி, அதில் இருக்கிற பிரச்சனைகளுக்கும் சரி நிறையவே பேசப்பட்டிருக்குது. இப்போது இருக்கிற தீவிர நகரமயமாக்குதல், அதாவது அர்பனைசேஷனும் சரி, குளோபலைசேஷனாகவும் இப்போ நிகழ்ந்துட்டுருக்கு. அதாவது உலகமே ஒரு ஒற்றைத்தன்மையாக போயிட்டுருக்கு. இப்படி இதுலேருந்து கிரியேட் ஆகிற அந்த ரூட்லெஸ்னஸ் இருக்குங்க இல்லையா, அந்த வேர்களற்ற தன்மை இருக்கு இல்லையா. ஸோ அதை இது பண்ண இப்போ இருக்கிற நவீன கதையில் திரும்பவும் பண்பாடு நோக்கி போக வேண்டிய, பண்பாடு வேர்களை நோக்கி போக வேண்டிய தேவை இருக்குதா இப்போ இருக்கிற புனைக்கதையில்? ஹலோ. அதாவது என்னென்னா, இவ்வளோ கேள்வியே பெரிய கேள்வியாக இருக்குது. எனக்கு ஒரு வரியில் கேட்டு நாங்கள் தான் பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் பேசணும். சரி விடுங்க, விஷயத்துக்கு வருவோம். அதாவது நவீன வாழ்க்கைங்கிறதுலேயும் எனக்கு நிறைய கேள்விகள் உண்டு. ஏன்னா நம்ம சமகால வாழ்க்கை தான். நவீன வாழ்க்கைங்கிறது கிராமத்தில் ஒன்று இருக்குது, நகரத்தில் ஒன்று இருக்குது. அப்படியெல்லாம் நம்ம பிரிக்கிறதுல எந்த ஒரு இதுவும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம தொழில் வளர்ச்சியோட, தொழில் உபகரணங்களோட இயங்கிறத நவீன வாழ்க்கைன்னு வரையறுக்கிறது தப்பான ஒன்று தான். அதாவது மண் சார்ந்து ஏன் எழுதுகிறோம் அப்படின்னு நீங்கள் முதல்ல அந்த கேள்வி கேட்கணும். அதாவது சங்க இலக்கியத்திலிருந்து நமக்கு பொதுவான ஒரு விஷயங்கள் உண்டு, உணர்வுபூர்வமாக. அது காதலும் காமமும். இது சங்க இலக்கியங்கள்லையும் இருந்து வருது. இன்றைக்கி புதுசாக ஒரு எழுத்துகிற ஒரு புது படைப்பாளிக்கும் அதுதான் அவனுக்கு இன்ஸ்பயராக இருக்குது. அது இல்லாமல் உணர்வை நீங்கள் கடத்துறது ரொம்ப கடினமான ஒன்று. நம்ம ஏன் மண் சார்ந்த கதையிலையோ இல்லை நீங்கள் குறிப்பிடுற வட்டாரமனோ நகரம் சார்ந்தனோ நம்ம பிரிக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய உடன்பாடு இல்லை. ஏன்னா அது ஒரு காலத்தில் நவீன வாழ்க்கையே இருந்திருக்குது. நீங்கள் இப்போது 2025 நம்ம வாழ்கிறது நவீன வாழ்க்கை அப்படின்னா, 70களில் வாழ்ந்த ஒருத்தருக்கு அந்த சமயத்தில் வாழ்ந்தவங்களுக்கு நவீன வாழ்க்கை தான். இப்போ அசோக்மித்திரன் தண்ணீர்னு ஒரு நாவல் எழுதினார், ரொம்ப முக்கியமான நாவல். சென்னை தீநகர் மாதிரியான ஒரு ஏரியாவில் ஒரு வந்தேரிகளாக குடியேறின ஒருத்தங்க தண்ணீருக்கு அலையிற ஒரு கதை நீங்கள் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் அது நவீன வாழ்க்கை. நகரத்துக்கு ஒருத்தங்க வந்தாங்க அப்படின்னா எழுதக்கூடிய ஒரு இது, அதை கரெக்டாக நுட்பமாக அவர் எழுதியிருக்கார். இப்போ படிக்கும்போது அது 70களோட இறுதியில் ஒரு வாழ்க்கையை, சென்னையோடைய ஒரு சித்திரத்தை அது நமக்கு கொடுக்குது. இந்த மாதிரி நிறையா சொல்லலாம். இப்போது நானே என்னென்னா, ஒரு கதையை 84 நடந்த ஒரு கதையை நான் ஒரு 2014 வாக்கில் எழுதினேன். அது இந்திரா காந்தி அம்மையார் இறந்துடுறாங்க, பிரதமர், பாரத பிரதமர். அன்னைக்கு ஒரு பள்ளி மாணவர்கள் அடையக்கூடிய ஒரு பதட்டத்தை, குதிரை வண்டிக்காரனும் 9 குழந்தைகளும்னு ஒரு கதை எழுதினேன். ஆனால் நான் சின்ன வயசு, நான் அனுபவித்த ஒன்று. ஆனால் அதை நான் எழுதும்போது அதுக்கடுத்து 20 வருஷம் கழித்து நான் 30 வருடங்கள் கழித்து நான் எழுதுகிறேன். அது மாதிரி என்னென்னா, நவீன வாழ்க்கைங்கிறதுல என்னென்னா, புனைவுகள் இன்றைக்கு வரைக்கும் நம்ம எழுதுறது நவீன வாழ்க்கை தான். நவீன வாழ்க்கையெல்லாம் இல்லாமல் நம்ம எதையுமே தொட முடியாது. நாங்கள் என்னென்னா, ஒரு கவித்துவமாக இருக்கணும், அதில் ஒரு அழகுணர்ச்சி இருக்கணும் அப்படின்னு இப்போ என்ன பண்ணுவோம். இப்போ நான் பைக்கில் போகிறேன், நான் பைக்கின்னு எழுதுனா எனக்கு ஒரு கவித்துவம் குறைஞ்சிருமோன்னு மிதிவண்டின்னு எழுதுவேன். அதில் எனக்கு ஒரு காலம் கிடைக்கிது, பருவம் ரசிக்க முடியுது. நான் ஒரு வெயிலில் எழுதுகிறேன், ஒரு பறவை கடந்து போனதை எழுதுகிறேன் அப்படின்னா, அந்த இடத்துல எனக்கு பைக்கினை நம்ம அதை பார்க்க முடியாது. வேகமாக போவோம், தார் சாலையிலோ எதுலேயோ ஒரு பாதையில். அப்போ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, மிதிவண்டியில் சென்றான் அப்படின்னா எனக்கு சப்தங்கள் பூரா எனக்கு உள்ளுக்குள்ளே வரும். இது நான் என் வசதிக்காக பண்ணுறேனே தவிர, எல்லாருமே எழுதுறது நவீன வாழ்க்கைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதில் என்னென்னா, நம்ம சில காலங்கள் என்ன பண்ணுவோம். இப்போ நம்ம சுதந்திர காலங்களை பற்றி எழுதுகிறோம் அப்படின்னா, அப்போ அது நவீன வாழ்க்கை. ஒருத்தர் போராடுறாரு, ஒருத்தர் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக போராடுறாரு அப்படிங்கிறது அன்னைக்கு அது ரொம்ப நவீனமாக இருக்கிறது தான். இன்றைக்கி நம்ம படைப்பாளியை எப்பவுமே புனைவெழுத்தாளருக்கு எப்படின்னா, காலங்களை பின்னோக்கி ரொம்ப ஒன்று நடந்து முடிஞ்சு அதை இப்போ உங்களுக்கு தெரியாது. இப்போ எனக்கே சுதந்திர போராட்டத்தை பற்றி தெரியாது, இங்கே இருக்கிற யாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை ஒரு படைப்பாளினால தான் கொடுக்க முடியும். அதனால் அதை நீங்கள் எல்லா படைப்புகளுமே நவீன படைப்பாக தான் நான் பார்க்குறேன். வணக்கம். இதே கேள்விக்கே நான் பதில் சொல்லணுமா? அதே கேள்விக்கு ஓகே. ஃபஸ்ட்டு இந்த டவர் ரீடர்ஸ்க்கு குழுமத்துக்கு என்னோட தேங்க்ஸ் சொல்கிறேன்.
சரி, கால் பண்ணப்போ அப்படி டவர் ரீடர்ஸ் அப்படின்னா எனக்கு அது புரியவே இல்லை உண்மையிலே. இது என்ன மாதிரி அமைப்பு? ஒரு கிருஷ்ணகுமார் எனக்கு கால் பண்ணப்போ இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. உண்மையிலே நீங்கள் அந்த போட்ட அந்த சின்ன ஆவணப்படத்தின் வழியாக தான் அதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நீங்கள் வந்து ஒரு 10 பேர் உட்காந்து நீங்கள் படிக்கிறீங்க, படித்ததை பற்றி பேசுகிறீங்க. உண்மையிலே இன்றைக்கி வந்து படித்ததை பற்றி பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ நாங்கள் காலேஜ் போய்ட்டு இருந்த காலத்தில் இருந்த மாதிரி நாங்கன்னா ஒரு 20 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து எங்களுக்கு வந்து பேசுகிறதுக்கு ரொம்ப ஆட்கள் இருப்பாங்க, ஒரு தீவிரத்தன்மையோட உரையாடுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. இன்றைக்கி அந்த சாத்தியம் கிடையாது. இன்றைக்கி மொபைல் இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியல. அப்படி ஒரு சூழலில் இந்த மாதிரி ஒரு வாசிப்பு குழுமம் வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுறீங்க அப்படிங்கலாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் வந்து மனுஷபுத்திரனுக்கும் இதில் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி உங்களை மாதிரி ஒரு யூத்ஃபுல் டீமை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சான்ஸ் ஏற்படுத்தி கொடுக்குறது அப்படிங்கிறது. இப்போ நாங்கள்லாம் இலக்கியம் எங்கே உட்காந்து பேசணும்னு கேட்டால் உண்மையிலே ஒரு யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் அவமானமாக தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு இலக்கியம் பேசுகிறதுக்கான ஒரு நல்ல சூழல் இருக்குது அப்படிங்கிறதே பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இப்போது கேள்விக்கு போயிடலாம். மேபி இந்த கேள்வியை வந்து மனுஷபுத்திரனோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கேள்வியை வந்து ஏன் நீங்கள் இன்னும் மண் சார்ந்த வாழ்க்கையிலேருந்து எழுதிட்டு இருக்கீங்க? இலக்கியத்தில் வந்து நவீன இலக்கியம், பழந்தமிழ் இலக்கியம், நீங்கள் எழுதுகிற வாழ்க்கையில் வந்து நவீனம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. என்னென்னா நீங்கள் ஒரு கிராமத்து கதையிலையும் கூட நவீன வாழ்க்கையோட எலிமெண்ட் இருக்கா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, குளோபலைஸ்டாக இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டால், கும்பகோணத்தில் இருக்கிற எனக்கும் சென்னையில் இருக்கிற உங்களுக்கும் இப்போ கிருஷ்ணகுமாருக்கு இருக்கிற ஒரே வாழ்க்கை தான். 2 பேருக்கு இடையில வந்து ஒரு பெரிய வாழ்க்கைக்கான பெரிய இடைவெளியை வந்து இன்னைக்கு நவீனம் குறைச்சிருச்சு. அப்போது நான் வந்து என்னோட வாழ்க்கை இப்போ கும்பகோணம் சார்ந்த ஒரு கதையை எழுதுறேன், இப்போ வந்து ஸ்ரீராம் வந்து அவர் கோயம்புத்தூர் சார்ந்த ஒரு கதையை எழுதுறாரு அப்படின்னா அதில் நவீன வாழ்க்கையோட எலிமெண்ட்ஸ் இருக்கா, அதுதான் முக்கியம். மற்றபடி அதை வந்து நம்ம வந்து இன்னைக்கு எழுதப்படுற எல்லா பிராந்தியத்திலும் எழுதப்படுற கதைகள் வந்து அந்த நவீன வாழ்க்கை, நவீன எலிமெண்ட்ஸை வந்து அட்ரஸ் பண்ணுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று சொன்னால், இன்னைக்கு நீங்கள் இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லாரும் பார்க்குறவங்களா இருந்தாலும் இப்போ நிறையா பார்த்துட்டு இருக்கோம். அது இல்லாமல் இன்னைக்கு யாருமே இல்லை இல்லையா? 2ஆம் கட்ட நகரங்கள் தான் சென்னை போன்ற மெட்ரோ நகரங்களை தாண்டி இது அதிகமாக பாவிப்பவர்களாகவும் அதில் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறவங்களாகவும் இருக்காங்க. நீங்கள் திருப்பூரில் இருக்க ஒருத்தன் போய் கூப்பிட்டு கேட்டிங்க அப்படின்னா அவன் சென்னையில் இருக்கவனோட ரொம்ப இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி உள்ளவனாக தான் இருக்கிறான். அப்போ கிராமங்கள் நகரங்கள்ங்கிற அந்த இடைவெளி சுருங்கியிருக்கிற காலத்தில் நீங்கள் கிராமத்தை பற்றி எழுதினாலும் அது இன்றைக்கி நகர வாழ்க்கை தான், நவீன வாழ்க்கை தான். அதாவது நீங்கள் அவர் சொன்னது தான், நகரம் கிராமம் அப்படின்னு பார்க்குறதுக்கான வித்தியாசங்கள் வந்து மறைஞ்சு போச்சுங்கிறது இன்றைக்கி ரொம்ப உண்மை தான். நான் எப்பவுமே வந்து கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலே சென்னையில் தான் வசிக்கிறேன். என்னோடய எழுத்து மட்டும்தான் அங்கே இருக்கிறதே தவிர, நான் கிட்டத்தட்ட இன்னொன்று சொல்ல போனீங்கன்னா, என் கதை படிச்சுட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்து பேசுவாங்க. என்னென்னா, நீங்கள் எப்படி இப்படி எழுதுறீங்க அப்படின்னு. எனக்கு அந்த வாழ்க்கை அமையவே கிடையாது. நான் வந்து என்னுடைய தரவுகள் மூலம் நான் பார்த்த இதையே வழியை போய் தான் நான் அதை கண்டுபிடிச்சேன். ஏன்னா எங்களுடைய குடும்பமே என்னை வந்து ரொம்ப நவீனமாக தான் வளர்த்துச்சு. நான் பேச்செல்லாம் கூட பின்னால் வந்து அந்த பாஷை வரணும், நான் அதை எழுதுறதுக்கு பயன்படணும்னே வழியை அதை ஒரு அடையாளமாக பயன்படுத்தினேன். ஏன்னா எனக்கும் வந்து இன்னான்றாங்கிற வந்துருக்கும். நான் இதுலேயே 30 வருஷமாக இருக்கிறேன். இன்னும் பழகாத மனிதனோட நீ நான் தான் பேசி வருது, வாங்க போங்கன்னுலாம் வரமாட்டேங்குது. என்னோட இதில் என்னென்னா, நான் வந்து எப்பவுமே ஒரு முறை நான் வந்து போன வாகனம் வந்து பஞ்சர் ஆயிடுது. நான் வந்து நம்ம வந்து திருச்சி போகிற ஒரு பிரதான சாலையில் ஓரமாக நிற்கிறேன். நீங்கள் உட்காந்து இன்றைக்கும் கவனித்து பாருங்கள், ஒரு 10 சின்ன வேனில் வந்து எல்லா சாமானத்தையும் போட்டு 2 பேர் மேலே உட்காந்துருப்பாங்க. அதில் டிவி எல்லாமே இருக்கும், நவீன உபகரணங்கள் வீட்டுக்கான எல்லாமே இருக்கும். வாகனம் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு 10 வாகனம் போயிட்டே இருக்குது. நீங்கள் 1 மணி நேரத்தில் இவ்வளோ கவனிக்கலாம். நகரங்கிறது வந்து இவ்வளோ தான். இதுதான் வந்து உள்ளே வந்துக்கிட்டே இருப்பாங்க, வெளியே போயிட்டே இருப்பாங்க. அதாவது சுனில் கங்கோபாத்தியாயின்னு ஒரு ரைட்டர் இருக்கார். அவர் பெரிய வங்காளத்தில் பெரிய ரைட்டர். அவருடைய படைப்பில் வந்து தனி வெளிப்பாடு, கிழக்கும் மேற்கும் இப்படி நிறையா இருக்குது. அதில் வந்து ஒரு வரி எழுதுகிறார் எப்பவுமே. அதாவது கல்கத்தாவை பற்றி எழுதுகிறார், அது சென்னைக்கும் பொருந்து. என்ன அதோட சாராம்சம் என்ன அப்படின்னா, நீ ஒரு முறை ஒரு நகரத்துக்குள் போய் வசித்து விட்டாய் என்றால் திரும்ப நகரத்தை விட்டு நீ வெளியே போக மாட்டாய் அப்படிங்கிறது தான். உன்னை ஈர்த்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நவீன வாழ்க்கைங்கிறதும் காலத்துக்கு தகுந்த மாதிரி மனிதன் தானாக அதை வந்து ஈர்த்துக்கிட்டே தான் இருப்பான். எனக்கு என்னென்னா, என்னோட கதைகள் வந்து நான் சென்னையில் பார்த்த நிறைய பாத்திரங்களை தான் நான் அதை கோவையோ திருப்பூரோ மாற்றிக்கிறேனே தவிர, நான் திருப்பூர்லேயோ கோவையில் போய் நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா எனக்கு அங்கே வசிக்கிறதுக்கான ஒரு சூழலுமே எனக்கு அமையல. நான் வந்து பூனாகம்னு ஒரு கதை எழுதியிருக்கேன். அந்த கதை வந்து ஹைகோர்ட்டுக்கு வெளியே ஒரு காம்பவுண்டில் ஒருத்தர் வந்து பாம்பாட்டி வந்து ஒரு பிடாரன் வந்து பாம்புகளை காட்டி பணம் வாங்கிட்டு இருக்காரு. அவர் வந்து நீ அடுத்து இப்போ வந்து நாகம் காட்டுறாரு, கட்டுவிரியன் காட்டுறாரு, மலைப்பாம்புன்னு காட்டுறாரு, அடுத்து வந்து பூனாகம் காட்ட போகிறேங்கிறார்.
நான் 1 மணி நேரமாக உட்காந்துருக்கிறேன், பூநாகத்தை பார்க்கணும், முன்ன பின்ன பார்த்ததில்லை. திரும்ப அவர் என்ன பண்ணுறாரு, நாகம் முடிச்சுட்டு திரும்ப நாகத்துக்கே போயிடுவார். ஏன்னா அதுதான் அந்த மகுடியுடைய அவர் ஊதலுக்கும் அவர் அசைவுக்கும் பாம்பு படையெடுத்து ஆட ஆரம்பிக்குது. நான் உட்காந்து பார்க்குறேன், ஒரு இருள் சூழ ஆரம்பிக்குது. ஒரு பிராட்வே முழுக்கவே ஒளிய ஆரம்பிச்சாச்சு, நல்ல வெளிச்சம். இப்பவும் அவர் வந்து திரும்ப நாகத்துக்கே போகிறார். கூட்டம் கூட்டிக்கிட்டே இருக்காங்க. நான் அப்புறம் சரின்னு உட்காந்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 9 மணி இருக்கும். எல்லாமே முடிச்சுட்டு ஒவ்வொரு பாம்பாக எடுத்து பொட்டிக்கில் போடுறார். நான் வெளில போய் கேட்டேன், பூநாகத்தை காட்டுங்க அப்படின்னு. இப்போ அவர் வந்து ரொம்ப யோசிக்கிறார். யோசிச்சுட்டு, அது வேண்டாம் சார், அது யாருமே பார்க்க மாட்டாங்க சார், சின்ன சைஸாக இருக்கும் அப்படின்னார். நான் நான் சொல்கிறது 90களில் ஒரு இறுதியில் ஒரு 5 ரூபாய் எடுத்து கொடுக்குறேன். அந்த 5 ரூபாய் வாங்கின உடனே போய் அவர் பையன் வந்து தவளையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். அந்த பாம்புகளுக்கு போகிறது குடும்பமே இருக்காங்க, சமையல் நடந்துகிட்டு இருக்கு எல்லாருமே. அப்புறம் அது வந்து ஒரு பூநாகத்தை காட்டினாங்க. இது நான் சென்னையில் பார்த்த கதை. ஆனால் அது எங்கள் ஊரில் தாராபுரத்தில் நடக்கிறதா நான் வந்து அதை சிறுகதையாக மாற்றி எழுதினேன். இப்போது நான் என்னோடய படைப்புகளில் இப்போ நான் முழுக்க வந்து நவீன பாத்திரங்களே தான் எல்லாமே. இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னா, இப்போ ஆரம்பித்து அவங்க வந்து ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாலேயோ 40 வருடங்களுக்கு முன்னாலேயான ஒரு சம்பவங்களை நினச்சி பார்க்குற மாதிரியோ அப்படித்தான் எழுதுகிறோம். நிறையா எழுத்தாளர்களுக்கு வந்து நானும் தான் இப்போ பால்ய காலம்தான் வந்து அதுக்கு எழுதுறதுக்கு ஒரு பெரிய இதுவே. இப்போ நான் என்னோடய ஊரை வந்து நான் ஒரு அடையாளமாக வச்சு எழுதினே தவிர, அவர் வந்து கார்ல் மார்க்ஸ் வந்து நண்பர் வந்து கும்பகோணத்தையோ இல்லை வந்து வைப்பாங்க. இன்னும் வந்து ஒவ்வொரு அவங்க எந்த ஊரில் இருந்து வெளியேறி வந்தாங்களோ அந்த ஊரை எழுதுறது தான் இங்கே அடையாளமாக இருக்குது. விபூதிபூஷன் பந்தியோபாத்தியாயெல்லாம் வந்து கல்கத்தாவில் வசித்தவர். அவர் இருந்த பூர்வீக கிராமத்தையாக தான் கடைசி வரைக்கும் எழுதினார். இப்போது நாஞ்சில் நாடன் மும்பையில் கோவையில் வாழ்கிறக்கூடிய ஒரு எழுத்தாளர். ஆனால் அவர் இன்னும் நாஞ்சில் நாட்டை நம்ம எழுதுகிறார். ஜெயமோகனதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட வசனங்களில் இன்னும் கன்னியாகுமரி மாவட்டத்தோட இதுதான் வருது. அதனால் நமக்கு அது ஒரு அடையாளமாக எழுதுறமே தவிர, நான் சொன்ன மாதிரி சமகாலம், அதில் வந்து சமகாலத்தில் இருக்கிற பாத்திரங்கள் மட்டும்தான் எங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் எழுதுகிறோம். நிறைய இருக்குங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த இதில் போய் நம்ம அண்ணா சாலையில் போய் நின்னீங்கன்னாவே அவ்வளோ பாத்திரங்களை கண்டடைய முடியும். எனக்கு நிறையா இருக்குது. எனக்கு காலமும் அவகாசம் இருக்குமான்னு தெரியல எழுதுறது. ஓகே, அவர் என்ன கேட்டார்னா, நம்ம வந்து இனிமேல் இந்த சமகாலத்தில் நம்ம என்ன மாதிரியான பாத்திரங்களை எழுத போகிறோம், என்ன மாதிரி கேரக்டர்ஸ் நீங்கள் எழுத போகிறோம் அப்படின்னு தான் அவரோட கேள்வி, அடுத்த கேள்விக்கு அவர் போகிறார். நான் என்ன நினைக்கிறேன்னா, சமகாலத்தில் வந்து காலங்காலமாக இருந்த பல கருதுகோள்கள் வந்து அதனுடைய அர்த்தங்கள் மாறிப்போன ஒரு காலத்தில் நம்ம வாழ்கிறோம். இப்போ துரோகம் அப்படிங்கிறதுக்கு வந்து உங்களோட எப்பிக் காலத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, துரோகம்ங்கிற ஒரு அர்த்தம் இன்றைக்கி வேறு முழுக்க. இன்றைக்கி வந்து துரோகம் அப்படிங்கிறது புதிய நியூ நார்மல் ஆகிடுச்சு. அது துரோகம் அப்படிங்கிற வார்த்தையோட கூட்டிடுச்சு. அப்புறம் தனிமை அப்படிங்கிறது இன்றைக்கி காஃப்கா எழுதின தனிமை கிடையாது இன்றைக்கி. ஆனால் எல்லாத்தையுமே ஒரு தனிமை இருக்குது. அதை மனுஷபுத்திரன் வந்து சில கவிதைகளில் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. என்னென்னா, நம்ம எப்போவும் எல்லாரோடையுமே இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம யாரோடையுமே இல்லை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அந்த கவிதை வந்து அட்ரஸ் பண்ணுது. நவீன வாழ்க்கையில் கதையும் கூட இதை தான் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி இளைஞர்களுக்கு இருக்க பிரச்சனை அப்படின்னா, முதியவர்களுக்கு இருக்க பிரச்சனை ரெண்டு கிட்டத்தட்ட சம அளவில் ஒன்றா இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம எப்போவுமே எல்லாரு கூடயும் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் யாரு கூடயுமே நமக்கு இல்லை. நம்ம தனிமையை எப்படி உணர்றோம் அப்படிங்கிறதுனா, முன்ன வந்து தனிமையை வந்து ஆட்களோட பொருட்படுத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். யாருமற்ற தனிமை, ஆட்கள் இல்லாத தனிமை அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, எல்லா ஆட்களோடும் நாம் கொள்கிற தனிமை. இது வந்து தனிமை பற்றி இன்னைக்கு எழுதும்போது, நீ இந்த புதிய நவீன கால தனிமை அப்படின்றது தனிமை அப்படிங்கிற அர்த்தத்தையே வரையறை பண்ணியிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். முன்னாடி தனிமைன்னா நம்ம நினைச்ச தனிமை இன்னைக்கு கிடையாது, ஆனால் அவன் தனியாக தான் இருக்கான். அதே மாதிரி தான் நீ முன்னாடி நினைச்ச காதல் கிடையாது, ஆனால் அவன் இன்னைக்கு காதல் இருக்கான். இல்லை நீ நினைச்ச காதல் கிடையாது, அவனுக்கு அந்த காதலே கிடைக்காது. அப்போ இந்த தன்னிலை உடைவு இருக்கு இல்லையா, இந்த சிதறலான பண்பு இருக்குல்ல, அதை நீங்கள் சிறுகதையிலையோ நீங்கள் நாவல்லையோ கொண்டு வர வேண்டியிருக்கு. அப்படி ஒரு சிறுகதையிலையோ நாவல்லையோ இந்த சிதறலான பண்பை நீங்கள் கொண்டு வரும்போது, நீங்கள் மரபாக வச்சுருந்த நாவலுக்கான வடிவத்தில் அந்த நாவல் இருக்க முடியாது, அந்த சிறுகதை அந்த வடிவத்தில் இருக்க முடியாது. அப்போ படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியல. ஒரு வாசகம் வந்து புதுமை பித்தனோட கதையில் வர்ற தனிமையை படிச்சுட்டு வந்தான்னா, அவன் கார்ல் மார்க்ஸோட கதையில் இருக்க தனிமை அவனுக்கு வந்து வேற இருக்குது. அது இன்னும் நெருக்கமாக இருக்கும். ஆனால் படிச்சுக்கிட்டே ஒரு வர்ற வாசகனுக்கு இந்த கதை வந்து என்ன கம்யூனிகேட் பண்ணுதோ அதை இது பண்ணலை அப்படின்னு நினைக்கிற ஒரு சூழல் இருக்குது. இது எல்லாத்துக்குமே பொருந்தும், வன்முறைக்கு பொருந்தும், காமத்துக்கு பொருந்தும். அப்போ நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, இனி நவீன காலத்தில் எதை எழுதுவீங்க அப்படின்னு. இந்த மறுவரையறை செய்யப்பட்ட எல்லா விழுமியங்களையும், எல்லா உடைந்து போன விழுமியங்களையும் எழுதுவதுதான் நவீன எழுத்தாளனுக்கான சவால் என்று நான் நினைக்கிறேன்.
இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து தமிழும் ஆங்கிலமும் கலந்து பேசுகிறது தான் வந்து ஒரு நடைமுறையாக இருக்குது. இப்போ அப்படி இருக்கும்போது இனிமே வர வாசகர்களுக்கு வந்து ஏற்கனவே எழுதிட்டு இருக்க அதே மொழிநடையில் தான் புனைவு இருக்கணுமா, இல்லை வந்து அன்றாடம் யூஸ் பண்ணுற உதாரணமாக இப்போது நான் ஃபீல் பண்ணுறேங்கிறத ஃபீல் பண்ணுறேன்னு எழுதணுமா, இல்லை வந்து உணர்கிறான்னு எழுதணுமா, இல்லை மூட் அவுட்டாக இருக்குது, அந்த மாதிரி பல வார்த்தைகள் வந்து அதோடைய அர்த்தத்திலே இருக்கிறதுனால அதை எப்படி வந்து புனைவு கையாளப்படணும் இனிமே? இது வந்து இன்னைக்கு புதுசாக படிக்கிறவங்களுக்கு இல்லை, புதுசாக எழுதுறவங்களுக்கு இந்த குழப்பம் இருக்குது. எப்படி வந்து ஒரு தமிழையும் ஆங்கிலத்தையும் சரியான அளவில் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது. நான் என்ன ஒரு குறிப்பிட்ட வழிமுறையாக சொல்லுவேன் அப்படின்னா, நாவலை வந்து ஒரு எழுத்தாளன் எழுதுறதோ இல்லை சிறுகதையை வந்து ஒரு எழுத்தாளன் எழுதுறது அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. எழுத்தாளன் வந்து அதை எப்படி சொல்கிறான் அப்படின்னு இருக்குது. அந்த இடத்துல வரும்போது இந்த குழப்பமே வர தேவையில்லை. ஃபீலிங் அப்படிங்கிறத வந்து தான் செயல்படுகிற தான் சிந்திக்கிற மொழியில் ஒருத்தனுக்கு சொல்ல தெரியல அப்படின்னா அவன் எழுத்தாளனாகவே இருக்க முடியாது. அந்த நாவலில் பங்கு பெறுற 2 கதாபாத்திரங்கள் இல்லை இந்த சிறுகதையில் பங்கு பெறுகிற 2 கதாபாத்திரங்கள் வேணா நான் இப்போ என்ன ஃபீல் பண்ணுறேன்னா அப்படின்னு பேசலாம். அப்போ ஒரு எழுத்தாளன் போய் அவங்க 2 பேரும் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு பேசினா அவன் எழுத்தாளனாக இருக்க முடியாது அப்படிங்கிறது தான். ஏன்னா எழுத்தாளனுக்கும் மொழிக்குமான தொடர்புங்கிறது அல்லது எழுத்தாளன் மொழி மீது கொண்டிருக்கிற காதல் என்பது ஒரு நிபந்தனை. நீங்கள் எந்த மொழியில் செயல்பட்டாலும் சரி. ஏன்னா நீங்கள் பேசும்போது 2000 வருட பாரம்பரியம் கொண்ட தமிழ், 4000 வருட பாரம்பரியம் கொண்ட தமிழ்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்கை வந்து ஃபீலிங்குங்கிற வார்த்தை இல்லாமல் தமிழில் ஒன்றால் சொல்ல முடியலன்னா அது ஒரு சரியான எழுத்து முறை இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இதில் இன்னொரு கொடூரம் நடக்குது தமிழ் சூழலில். என்னன்னா இது அப்படியே கொண்டு போய் 2 உரையாடலுக்கும் பொருத்தி பார்க்குறது. 2 பேர் பேசிக்கிறாங்க, 2 நவீனமான இளைஞர்கள் பேசிக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீ இப்போ என்ன ஃபீல் பண்ணுறேன்னு எழுதலாமா அப்படிங்கிற இதில் வந்து சில மரபார்ந்த எழுத்தாளர்களுக்கு தயக்கம் இருக்குது. அந்த தயக்கம் வேண்டியதில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க அப்படி சொல்லலாம், அந்த உரையாடல் நிகழும்போது அப்படி சொல்லலாம். ஆனால் வந்து ஒரு எழுத்தாளர் எழுதும்போது ஒரு உதாரணமாக சொன்னாலும் இந்த ஃபீலிங்கிற வார்த்தையை வந்து தமிழ் எழுதணும். ஃபீலிங்கிற பல வார்த்தைகளுக்கு வந்து மிக தமிழில் வந்து அருமையான சொற்கள் இருக்குது, நவீனத்துவமாக பயன்படுத்தக்கூடிய சொற்கள் இருக்குது. அதை வந்து தமிழில் கவிஞர்கள் வந்து நிறையா காட்டி கொடுத்துருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, நீ நவீன மொழியில் ஒரு சிறுகதையோ நாவலோ எழுதுகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நவீனமாக வேறு என்னென்ன மீடியாக்களில் தமிழ் பயன்படுத்தப்படுதுங்கிறத நம்ம பரிச்சயப்பட்டுக்கணும். அதுதான் அதில் இருக்கிற ஒரே நிபந்தனை நான் நினைக்கிறேன். அதாவது நாங்கள் வந்து 2000கள் எல்லாம் எழுத வரும்போது என்னென்னா பத்திரிகையில் வந்து ஒரு ஆசிரியர் குழு இருக்கும். நீங்கள் வந்து அந்த வாக்கியங்கள் வந்து ஒற்றுப்பிழை இருக்கா, தவறுகள் நேர்ந்திருக்கான்லாம் திருத்துவாங்க. ரொம்ப கரெக்டாக திருத்துவாங்க. இப்போ மனுஷபுத்திரனுக்கு தெரியும், நான் இப்போ வந்து கதையை அனுப்பிச்சிருக்கேன். அந்த கதையில் ஒரு முறை முறைச்சல்னு ஒரு வார்த்தையை நான் எழுதியிருந்தேன். அப்போ வந்து அவர் வந்து கேட்டார், முறைச்சலுக்கான உண்மையான பொருள் என்ன, இறைச்சல் தானா அப்படின்னு. இல்லை இறைச்சல்னு மாற்றவா அப்படின்னு. என்னுடைய ஒரு கதை, நான் ஒரு 4வது கதையோ 5வது கதையோ அது உயிர்மையில் வந்துச்சு, காற்று காலம்னு ஒரு கதை. அவர் வந்து அதை திருத்துறார் இது அப்படின்னு. இன்றைக்கி ஏன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் தமிழ் வழி கல்வியில் படிச்சுட்டு வந்தோம். கல்லூரியிலையுமே வந்து எங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்னா, நாங்கள் எழுதுகிற வந்த காலத்தில் தமிழில் பேராசிரியர்கள் தமிழில் பாடம் நடத்துவாங்க, முழுக்க ஆங்கிலத்துக்கே போக மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இதில் இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, தமிழ் வழி கல்வி யாரும் படிக்கலை, 99 பேர் படிக்கலை. இன்னொன்று வந்து இன்றைக்கி பத்திரிகையில் ஒரு எடிட்டிங்கிற ஒன்று வந்து இப்போ பெருசாக கிடையாது. நீங்கள் வந்து இப்போ மின்னதெல்லாம் வந்துருச்சு. இப்போ நீங்கள் உயிர்மைக்கு கதையாக எழுதினீங்கன்னா அங்கே அவர் படிச்சுட்டு அதை கரெக்ட் பண்ணாமல் சரிப்படுத்தாமல் போடவே மாட்டார். ஆனால் நீங்கள் ஒரு மின்னதலுக்கு ஒன்று அனுப்புகிறீங்க அப்படின்னா அங்கே மின்னதல் இப்போ யார் வேணாலும் நடத்தலாம். அதுக்கு ஒரு படைப்பாளியோ இல்லை நல்ல பத்திரிகை ஆசிரியரோ வேண்டியதே கிடையாது. அப்போ உங்கள் படைப்புகளை அங்கே சரிப்படுத்துறதுக்கு ஆளே கிடையாது. அப்போ நீங்கள் என்னென்னா ஒரு படைப்பு எழுதுறீங்க அப்படிங்கும்போது நீங்களாகத்தான் அந்த மொழியுடைய நுட்பங்களை கற்றுக்கணும். இன்னொன்று வந்து அந்த மொழியில் இருக்கிற சில இப்போ என்னென்னா நம்ம இப்போ ஒரு 50-60 வார்த்தைகளுக்குள்ள தான் பேசுவோம். லஞ்சு இப்போது உன்னை ஸ்டார்ட் பண்ணலாமா, இப்படியெல்லாம் ஆங்கிலம் கலந்து தான் பேசுகிறோம். அப்போ நீங்கள் எழுதிட்டு கூட அதுக்கான இப்போ சொன்ன மாதிரி நல்ல தமிழ் வார்த்தை இருக்குது, அதை நீங்கள் உள்ளே பயன்படுத்துனீங்கன்னா உங்கள் மொழி வந்து வலுப்பெறும். இப்போ வந்து பஸ் அப்படின்னு எழுதுறது வந்து பொதுவான ஒன்று தான், பேருந்துன்னு எழுதுனா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். எதுவுமே அப்படி தான். இப்போ கணிப்பொறி அப்படின்னு எழுதுறது இந்த மாதிரிலாம் நீங்களாகத்தான் எழுதிட்டு பார்க்கணும். நான் ஒரு அன்றைக்கி ஒரு கூட்டத்துக்கு போகும்போது ஒருத்தவங்க எழுதியிருந்தாங்க. இத்தனைக்கு அவங்க ஒரு எழுத்தாளர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தேன்னு எழுதியிருந்தாங்க. இதுக்கு நல்ல தமிழ் வார்த்தை இருக்குது, நான் அங்கேயே சொன்னதில்லை. இது நீங்கள் எழுதும்போது எழுதிடலாம், வேகத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்தேன்னு எழுதிட்டு கூட 2வது அதை நீங்கள் திருத்தலாம், கான்சியஸாகவே திருத்தலாம். அது நல்ல எப்படி நான் வந்து சேர்த்தினேன் அப்படி ஏதாவது நல்ல தமிழ் வார்த்தைகள் வந்து நீங்கள் செய்ய முடியும். அதனால் என்னென்னா உங்களுடைய கல்வியிலிருந்தே அதுக்கு வந்து
இனி அது சாத்தியமே இல்லை. நீங்கள் படிச்சுட்டு வந்தது அப்படி இருக்கும்போது நீங்களாகத்தான் என்ன மொழியில் கதை எழுதுறீங்களோ, இப்போ தமிழ் தான் உங்களுடைய ஊடகம் அப்படின்னா தமிழை நீங்கள் கொஞ்சம் கற்றுக்கிறது நல்லது தான். அதுக்கு வந்து கவிதைகள், நிறைய கதைகள், வாசிப்பின் மூலம் தான் அதை அடைய முடியும். பேசி அடையவே முடியாது இன்றைக்கி. ஏன்னா இப்போ யாருமே நம்ம அதை பேசுறது இல்லை. அதனால் அதன் வாசிங்கன்னா கரெக்டாக வந்துடும். அதில் எப்படி எழுதியிருக்காருன்னு கண்டுபிடிக்கலாம். அது கவிதைகள் வந்து அதுக்கான ஒரு நல்ல மொழிகளை, சிறுகதைகள் வந்து கொடுக்கும்னு நம்புறேன் நான். நன்றி சார். வாசகர்கள் கேள்வி இருந்தால் கேட்கலாம். வணக்கம் சார். இப்போது நிறைய மின் இதழ்கள் வருது, அதில் கதைகள்லாம் பப்ளிஷ் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்களா சார்? அதனால் குவாலிட்டி கம்மியாகுமா? பிகாஸ் நீங்கள் அப்போ சொல்கிறீங்க இல்லையா, 20 இயர்ஸ் முன்னாடி நாங்கள் சீனியர்ஸ்க்கு அனுப்புவோம், அவங்க வந்து எனக்கு குறைகள்லாம் இருந்தால் அது களைவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ அது மாதிரி நடக்கிறது இல்லைங்கிறதுனால குவாலிட்டி கம்மியாகும்னு நினைக்கிறீங்களா, லிட்ரேச்சரோட குவாலிட்டி? இல்லைம்மா, அதாவது அன்னைக்கு ஒரு பத்திரிகையை அவ்வளோ சுலமாக நடத்திட முடியாது. ஒரு குழு இருக்கும், ஆசிரியர் குழு இருக்கும், ஒரு பொறுப்பாசிரியர் இருப்பார். அவர் செம்மைப்படுத்தாமல் படிக்காமல் படைப்புகளே போகாது. இப்போ நீங்கள் ஆனால் இன்றைக்கி மின்னிதழ் வந்து யார் வேணாலும் நடத்தலாம். நம்ம வந்து ஒரு இதில் ஒரு நம்முடைய கைபேசியில் வச்சுக்கிட்டே நம்ம வந்து அதை வந்து அழகாக ஒரு மின்னிதழ் நடத்திட முடியும். அப்போ இவங்க வந்து ஒரு படைப்பை செம்மைப்படுத்துகிறாங்களா, இல்லை படிச்சுட்டு அதை திருத்துறாங்களா அப்படின்னு தான். தமிழ் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம ஒரு 100 வார்த்தைகளுக்குள்ளால கிடையாது, லட்சக்கணக்கான வார்த்தைகள் இருக்குது. ஒரு வார்த்தைக்கு வந்து பல பொருள் இருக்கும். வட்டாரத்துக்கான ஒரு வார்த்தை இருக்குது, நகரத்தில் பேசுகிறது ஒன்று இருக்கும். இப்போ நம்ம வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட்டுகளுக்கு மட்டுமே தமிழ் படுத்துறதை நான் சொல்ல வரலை. அந்த உணர்வுக்கே நம்ம நல்ல வார்த்தைகள் இருக்கும். அந்த உணர்வை நீங்கள் வந்து சரியான வார்த்தையில் இருந்தால் அந்த வாக்கியங்கள் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் புனைவெழுத்துலையும் எழுதும்போது ஒரு வாக்கியத்தை நீங்கள் புனைவாக்கி காட்டணும். அது கவிதையாக இருந்தால் அதுக்கான புனிவு இருக்கணும். நீங்கள் இல்லை நான் வந்து நேரடியாக எழுதுறது தட்டையான ஒரு எழுத்தை வந்து நம்ம எழுத முடியாது. அப்போ நீங்கள் புனைவாக மாற்றி எழுதும்போது அந்த புனைவில் அந்த உணர்வும் வரணும் இல்லையா? அதுக்கு சரியான வார்த்தை இருக்கணும். அந்த வார்த்தை உங்களுக்கு கிடைக்கலைன்னா நீங்கள் வாசிப்பின் மூலம் வரும். எழுதி ஒரு பயிற்சி தான். நிறைய வாசிச்சிங்கனாவே உங்கள் ஆள் மனசில் இருக்கும், அது எழுதும்போது கரெக்டாக வரும். இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக நீங்கள் எழுதுவீங்க, டைரி எழுதுகிற மாதிரி எழுதிடுவீங்க. அதான் அவர் சொன்னார், அந்த உணர்வை நீங்கள் என்ன கடத்துறீங்க அப்படிங்கிறது தான் வந்து அதுக்கு நீங்கள் வந்து மின்னுதல் வந்து இன்றைக்கி நான் எல்லாமே மின்னுதல் கூட சொல்லலை, நீங்கள் எல்லா மின்னுதலையும் அப்படி சொல்லலை. யார் வேணாலும் நடத்துறதுல வந்து அவங்க குறிப்பிட்ட தேதி நெருங்க அவங்களுக்கு ஒரு பதட்டம் ஆயிடுது. இன்னைக்கு தடவை ஒரு 10 சிறுகதைகள் போடணும், 30 கவிதைகள் போடணும், 4 கட்டுரைகள் போடணும் அப்படிங்கும் போது அது சரியாக கிடைக்குதா? இன்னைக்கு வந்து நான் கேட்டால் உடனே அவர் கொடுத்துருவாரா? உடனே கொடுக்க மாட்டார். அவருக்கு திருப்தியாகி ஒரு நல்ல படைப்பு இருந்தால் தான் கொடுப்பார். அது இப்போ மனுஷபுத்திரன் மாதிரி பெரிய கவிஞராக இருந்தாலும் சரி, காரல் மார்க்ஸ் மாதிரி பூசை எழுதுகிற பையன் கூட அவங்களுக்கு திருப்தி இல்லாமல் ஒரு படைப்பை இன்னைக்கு கொடுக்கறது இல்லை. அந்த நிரப்புதல் அப்படிங்கிறதுல தான் நீங்கள் வந்து சரியாக எழுதினா உங்களுக்கு அடையாளப்படுத்தப்பட்டுருவீங்க. அதைத்தான் நீங்கள் வந்து நல்லா திருத்தி, இல்லை உங்களுக்கு மதிக்கிற ஒரு எழுத்தாளர்கிட்டையோ ஒரு பத்திரிகை ஆசிரியர்கிட்டையோ நண்பர்கள்ட்டையோ கொடுத்து கூட இது சரியாக இருக்கான்னு பார்க்கணும். முதல்ல எழுதும்போது ஒரு 5-6 கதைகள் எழுதிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் தான் அதோடைய பெரும் படைப்பாளுமையாக மாறுவீங்க. அது சொல்கிறேன் நான். அதுக்காக மின்னுதலை குறை சொல்ல, மின்னுதலுக்கு எழுதணும். இல்லை, அதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே பேசிகிட்டு இருக்கையில் ஒரு வாக்கியம், அதுக்காக தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். தமிழில் எழுதுகிறவங்களுக்கு தமிழ் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வேதனையான ஒரு வார்த்தையாக அது இருந்தது. ஆனால் இதை இளம் எழுத்தாளர்களுடைய பிரச்சனை மட்டும் இல்லைங்கிறத ரொம்ப அவமானத்தோடு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். 100 புத்தகம் எழுதின ஒரு ரைட்டருக்கு ஃபுல் ஸ்டாப் எங்கே வைக்கணும், கமா எங்கே போடணும்னு தெரியல அப்படிங்கிறது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எழுத்தை முதல்ல நம்ம மதிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இன்னொருத்தன் படிக்கலைங்கெல்லாம் அடுத்த விஷயம். ஏன்னா என் மொழியில் நான் செய்யக்கூடிய பிழைகள் என்பது அது என்னை நானே அவமானப்படுத்திக்கிற ஒரு விஷயந்தான். நீங்கள் ரொம்ப இலக்கண ரீதியாக நீங்கள் அதை போகணும்னு கூட இல்லை. சாதாரண நம்ம பேசுகிறதுல கூட ஒரு இலக்கணம் இருக்குது. ஒரு எழுவாய் பயனிலை இதெல்லாம் இல்லாமல் நம்ம பேச முடியாது. ஆனால் எழுவையில் அது காணாமல் போகுது. இது எனக்கு இமேஜினே பண்ண முடியல. வந்துட்டு நிறைய நேரம் சில தவறுகள்லாம் எப்படிலாம் நீங்கள் ரொம்ப விரும்பி செஞ்சால் தான் இந்த தப்பை பண்ண முடியும். நீங்கள் ஃப்ளோவாக எழுதிட்டு போனீங்கன்னா அதை பண்ணவே முடியாது. நீங்கள் தப்பு பண்ணியே நான் தீர்வேன்னு நீங்கள் தீர்மானம் எடுத்து பண்ணால் தான் அந்த வாக்கியத்தை அப்படி எழுத முடியும். நீங்கள் பேச்சு வழக்கில் கூட அதை பண்ண மாட்டீங்க. அப்போ அந்த அளவிற்கு பொறுப்பின்மையும் ஒரு 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 விழிப்புணர்ச்சியற்ற தன்மையும் இருக்கிறப்போ வந்து இதை படித்து வரக்கூடிய எழுத்தாளர்கள், முக்கியமாக நீங்கள் இணையத்தை பற்றி சொல்கிறீங்கல்ல, இந்த பொறுப்பின்மை அதிகரித்ததில் இணையத்தில் எதை வேணாலும் எழுதி போட்டுட்டு திரும்பி பார்க்காம போகலாம் அப்படிங்கிற ஒரு இது ரைட்டர்கிட்ட இருக்கக்கூடாது. எழுதி பழகிறவங்கள்ட்ட அது இருக்கலாம், மற்றவங்கள்ட்ட இருக்கலாம். அப்போ நம்ம தமிழ் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது எப்படி தெரியுமா?
நீங்கள் கதை எழுதுனா தமிழில் மிகச்சிறந்த ஆசிரியர்களை படிக்கிறதன் வழியாக அந்த மொழியை கற்றுக்கிறதன் வழியாக தான் நீங்கள் தமிழை படிக்க முடியும். கவிதை எழுதுறது அப்படி தான், கட்டுரை எழுதுறது அப்படி தான். இப்போ உதாரணமாக ஒருத்தர் அரசியல் கட்டுரை எழுதுறாருன்னு வச்சுங்க, போகிற போக்கில் ஏதோ 4 குறிப்பையோ கோட்டையோ வச்சு எழுத முடியாது. இப்போ ஆமாக்ஸோட புத்தகங்களை தமிழில் படிக்காத ஒருத்தர் அவர் எப்படி தமிழில் அரசியல் கட்டுரை எழுதுவார்? அதில் ஒரு லாஜிக் இருக்குது, மொழி இருக்குது, கலைச்சொற்கள் இருக்குது. அப்போ இந்த கலைச்சொற்கள்ங்கிற விஷயத்தை நான் நிறைய இடங்களில் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஏன் இங்கிலீஷ் வருதுன்னா தமிழில் எல்லா பெரும்பாலான வார்த்தைகளுக்கு கலைச்சொல்லாக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது. அது பார்த்திங்கன்னா வெகுசன ஊடகங்கள் சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிறாங்க, பத்திரிகைகள் சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிறாங்க. ரைட்டருக்கு அது தெரியல. இன்றைக்கி எழுதப்படுற டெக்ஸ்ட்டில் அது பிரிண்டாகி வந்த புத்தகங்களில் நான் மோஸ்ட்லி நான் எல்லாத்தையுமே பார்ப்பேன். முக்கால்வாசி புத்தகங்களை படிக்கவே முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு புத்தகம் எனக்கு பிடிக்கலைங்கிறதெல்லாம் தாண்டி அதை படிக்கவே முடியல அப்படிங்கிறது ஒரு பெரிய அவலம். அது காரணம் அதனுடைய கண்டென்ட்டோ இதோ இல்லை, அதனுடைய மொழி ஒரு வாசகனை உடனடியாக வெளியே தள்ளுது. இந்த பொறுப்பின்மையோடு எழுதக்கூடிய யாருமே தனக்கான வாசகர்களை உருவாக்கவே முடியாது. ஃபேஸ்புக்கில் வேணால் ஒரு 10-20 லைக் கிடைக்கலாம், அதை தாண்டி எதுவுமே கிடைக்காது. தமிழில் எப்போவுமே வரலாற்று சார்ந்த நூட்களை திரும்பி மீட்புருவாக்கம் பண்ணுறதும் அதை சார்ந்து எழுதுறதும், மன்னராட்சி அதை சார்ந்து கற்பனை கலந்து எழுதுகிற நாவல்கள் எப்போவுமே அதுக்கான வரவேற்பு இருந்திருக்கு. அதை எப்படி பார்க்கணும்? அது நம்ம பண்பாட்டுடைய மிக பெரிய விஷயம்னு சொல்லிட்டு அதை நினச்சி மகிழ்ச்சி அடையணுமா, இல்லை அதோடைய ஆதிக்கத்தினால வேறு சில வரலாறுகளை நம்ம திரும்பி பார்க்காம விட்டுறோம், இல்லை எழுதப்படாமல் விட்டிருக்கிறதுன்னு நினைக்கணுமா? அதாவது ஒரு புனைவு எழுத்தாளனுடைய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்க்காத ஒரு உலகத்தை சிருஷ்டி பண்ணணும். அது நீங்கள் இப்போ தான் மொழி பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், அதே மீறி ஒன்று பண்ணணும். அதில் நம்ம இப்போ நான் என்ன எப்படி எதிர்பார்ப்பேன் அப்படின்னா, நான் தஞ்சாவூர் போய் இறங்குறேன் அப்படின்னா பெரிய கோயில் இருக்குது, ராஜராஜ சோழனோ ராஜேந்திர சோழனோ இந்த கோயில்களை சோழ பரம்பரை மன்னர்களோ இந்த கோயிலை கட்டினா அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த கோயில் கட்டும்போது எவ்வளவு பேர் உழைச்சிருப்பாங்க. ஒரு சிற்பியை சொல்லலை, நான் சிற்பி மட்டும் சொல்ல, கல் சுமக்கிறவர், யானையை பழக்கி அதை கொண்டு வந்தவர், இப்படி நிறைய விஷயங்கள் அதோடைய பின்னால் இருக்கும். இப்போ நீங்கள் வாசிக்கிறதுக்கு இப்போ நீங்கள் வரலாறே சொல்லிடுது, நம்ம இவர் இந்த கட்டினார், இதை செய்தார், அதை செய்தார் அப்படின்னு. ஆனால் ஒரு சாமானியனோட வாழ்வை ஒரு புனைவு எழுத்தாளன் மட்டும்தான் எழுத முடியும். அது எழுத வேண்டிய ஒரு கடமையாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு அரசர்களை பற்றியோ இல்லை ஒரு வரலாற்றில் இடம்பெற்றவர்களை பற்றியோ எழுதுறது பிரச்சனையே கிடையாது. அதுக்கான தரவுகளும் நமக்கு நிறைய கிடைக்கி. சாமானியனை பற்றி அந்த காலகட்டத்தில் நடந்த எல்லா வகையான அநியாயங்கள், வன்மங்கள், அங்கே நடந்த எல்லா கொடுமைகள் எல்லாமே யார் எழுத முடியும் அப்படின்னா, இப்போ வேர்கள் ரூட்ஸ்னு ஒரு இது இருக்குது, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச அலெக்ஸ் ஹோலியுடைய. அது ஏன் அவ்வளோ தூரம் படிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எப்படி அடிமையாக்கப்பட்டார்கள், எப்படி ஒரு நூறு நிலத்துக்கு வர்றார்கள் அப்படிங்கிறத நம்ம நுட்பமாக சொல்கிறோம். சொல்லப்பட்ட ஒரு நாவல் அது. அது கிட்டத்தட்ட ஒரு வரலாறு அது. அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் எப்படி கேட்பேன்னா, நீங்கள் புனைவெழுத்தாளனோட பெரிய கடமையாகவே, நான் என்னோட கடமையாக நான் அப்படி எழுதியிருக்கேன்னு சொல்ல, இன்னும் பெருசாக எழுதிடல, ஆனால் அப்படி கடமையாக என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அந்தந்த காலகட்டங்கள் வாழ்ந்த சாமானியர்களையும் பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது அதை தான் நான் பதிவு பண்ணணுங்கிறது எல்லாத்துக்கும் சொல்கிறது. எனக்கு இதில் மாற்று கருத்து உண்டு ஸ்ரீராம் சொல்கிறதுல. ஆக்சுவலாக தமிழில் இந்த வரலாற்று புனைவுகளை எழுதுறது, அதை பெரிய புதினமாக்குங்கிறது ஒரு இலக்கிய மோசடி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இவங்களுக்கு தமிழில் நவீன வாழ்க்கை எழுதுறத பற்றின எந்த புரிதலுமே கிடையாது, அதை எழுதுறதுல நிறைய தயக்கம் உண்டு. அப்போ இந்த வரலாற்றை எழுதுவது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரலாறு குறித்த ஒரு மோசமான பிம்பத்தை, ஒரு ரொமான்ஸ் எடுத்து தொடர்ந்து இங்கே தமிழ் சூழலில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தமிழ் சூழலில் தலைவன் தலைவியின் காதல், அந்த காதல் இந்த காதல்னு பேசுகிறான். இன்றைக்கி நார்மலான ஒரு காதலே ஒன்றால் பண்ண முடியாது, மண்டையில் கூர்ந்து கழுத்தை வெட்டிடுவான் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி சூழல். இதை பற்றி எதையுமே எழுதாமல் சோழர் காலத்தில் காதல், பாண்டியர் காலத்தில் காதல், களப்பிரர் காலத்தில் நாங்கள் கற்ற கல்வி, சரிடா சமகாலத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத எழுதணும். இது வெறும் அரசியல் பிரங்கை அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. இது ஒரு பொலிட்டிக்கல் கான்சியஸ்னஸ் அப்படிங்க. இல்லை, இது ஒரு சோசியல் கான்சியஸ்னஸ். இந்த சோசியல் கான்சியஸ்னஸ் இல்லை அப்படின்னா, லிட்ரரி கான்சியஸ்னஸாக இதை நீ கன்வெர்ட் பண்ணல அப்படின்னா, அவன் எப்படி நவீன எழுத்தாளனாக இருக்க முடியும் அப்படிங்கிறதான் என்னோட கேள்வி. இங்கே என்ன சூழல், என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த கண்டென்ட்டை எழுதுறதுக்கான தயக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும்,
போதாமல் இருக்குது இன்றைக்கி இருக்கிற நவீன எழுத்தாளங்கிட்ட. ஏன் அப்படின்னா இப்போ கரிகாலம் வந்து கல்லணையை கட்டினது வந்து அது ஒரு சாதனை தான். அப்போ எனக்கு வந்து அது ஒரு பெருமை தான். ஆனால் இந்த பெருமையை சமகாலத்தில் வைத்து மதிப்பிடுவது தான் இலக்கியத்தோட வேலை. இன்றைக்கி என்ன நடக்குது, அதுக்காக இந்த பெருமையை வந்து நான் வந்து அவமதிக்கணுன்னோ அதை வந்து சிறுமை செய்யணுன்னோ நான் சொல்ல வரல. இதை கடந்து போகணும் அப்படின்னோ நான் சொல்ல வரல. ஆனால் காலம் ஃபுல்லாக அந்த நீரோட்டம் என்ன நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, நீ அடைந்த சாதனைகளின் பின்புலத்தில் வைத்து உன்னோட சமகாலத்தை மதிப்பிடுவது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து லிட்ரேச்சர்லேயும் நடக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இங்கே என்ன ஒரு சூழல் நடக்குது அப்படின்னா, வேற ஒன்றும் உன்னால் எழுத முடியா, நேராக ஒரு பழைய லைப்ரரிக்கு போ, எதையாவது தூசி படிஞ்சு போன ஒரு ஒன்று எடு, அதில் ஏதாவது ஒரு புரியாத 4 பேர் எடுத்துக்க, உடனே வந்து உனக்கு தெரிஞ்ச தரவுகளை வந்து என்சைக்ளோபீடியாவிலேருந்து எடுத்து ஒரு பெரிய ஒரு 500 பக்கம் நாவலை எழுதிடுறது. இந்த நாவல் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு வந்து உங்கள் தாத்தா வந்து வைத்தியராக இருந்தாரா, அவர் எப்படி காலையில் எந்திரிச்சு பச்சளை அரைப்பாருன்னு ஆரம்பித்து ஒரு 50 பக்கம் பச்சளை அரைக்கிறதே ஒரு நாவல் எழுதுறது. ஏன்னா ஒரு நாவலை வந்து பச்சளை அரைக்கிறது ஒரு நாவலை எழுதணும் அப்படின்னா என்சைக்ளோபீடியா போய் இவனே படிச்சுக்க மாட்டானா, இவனே போய் அந்த லைப்ரரியில் படிச்சுக்க மாட்டானா? ஒரு புனைவு எழுத்தாளனுக்கு பச்சளை அரைக்கிறதுல 50 பக்கத்துக்கு என்ன வேலை இருக்குது? இது இந்த பச்சளை அரைக்கிறது மட்டும் கிடையாது. எந்த புனைவு எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா, இதில் சொல்லப்பட்ட தரவுகள் 1000 ஆண்டு தரவுகளை போய் நானே படிச்சுக்க மாட்டேனா? இதை வந்து நீ நவீன எழுத்துல என்ன மீட்டு உருவாக்கம் பண்ற அப்படிங்கிறது தான் இங்க பெரிய சவாலா இருக்கு. இதை எதிர்கொள்றதை விட எது ஈஸியா இருக்கு அவங்களுக்கு அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நடக்கிற கண்டெம்பரரியா இன்னைக்கு இருக்கிற லைஃப்ல இருக்கிற ஒரு ஈவெண்ட் எடுத்து கொடுத்து இவங்ககிட்ட நீ ஒரு கதை எழுத சொல்லு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை எழுத ரொம்ப கஷ்டம். என்ன அப்படின்னா, நீ ஒரு பெர்செப்ஷனை முதல்ல முன்வைக்கணும். அது ஒரு பெரிய அரசியல் நிகழ்வாக இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய கலாச்சார நிகழ்வாக இருக்கட்டும், அதில் வந்து உனக்கு ஒரு பெர்செப்ஷன் இருக்கணும். அந்த பெர்செப்ஷனை நியாயப்படுத்துகிற மாதிரியான ஒரு மொழி உங்ககிட்ட இருக்கணும். இது 2 நிபந்தனையுமே வரலாற்று புதினங்களில் கிடையாது. இது கேட்குறதுக்கு உங்களுக்கு என்ன ஒரு மாதிரி ஒரு ஸ்வீப் ஸ்டேட்மெண்ட்டாக தோணலாம், அப்படி ஒன்றும் கிடையாது. ஒரு வகையில் இப்போ பொன்னியின் செல்வன் எடுத்துங்களேன், அது நிறைய விற்கும். அந்த புத்தகங்கள் வந்து புக் செல்ஃப், அந்த ஒரு புத்தக கண்காட்சியிலையும் பார்த்தீங்கன்னா அந்த பொன்னியின் செல்வன் புத்தகம் விற்கும். மணிரத்னம் தமிழ் இலக்கியத்துக்கு பண்ண மிகப்பெரிய பங்களிப்பு என்ன அப்படின்னா, அந்த ட்ரெண்டை முடிச்சு வச்சது தான். இப்போ வேல்பாரி இதே மாதிரி கூட வித்திருக்கு, பெரிய பெரிய ஹைப் இருக்கு. இப்போ வேல்பாரிக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை சங்கர் முடிச்சு வச்சார் அப்படின்னா அது தமிழ் இலக்கியத்துக்கு சங்கர் பண்ண ஒரு கான்ட்ரிபியூஷனாக இருக்கும். அதனால இந்த ஒட்டுமொத்தமாக நான் இந்த கேள்வி வந்து மனுஷபுத்திரன் கூட எழுதிருப்பாருன்னு சந்தேகமாக இருக்கு எனக்கு ஒரு கேட்கும்போது. இந்த வரலாற்று நாவல்கள் இல்லை இந்த மாதிரி இந்த பழம்பெருமை பேசுகிற நாவல்கள் என்பது தமிழ் இலக்கியத்தில் நிகழ்கிற மோசடி. ஹாய் சார். சார், புனைவு எழுத்தாளர்களுக்கு அரசியல் நிலைப்பாடு எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? புனைவு எழுத்தாளனுக்கு, எல்லா புனைவு எழுத்தாளனுக்குமே வந்து அரசியல் நிலைப்பாடு இருக்கும். அதை அவன் மறைச்சிக்கிறானா வெளிப்படையாக சொல்கிறானா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். பெரும்பாலும் வந்து இந்த இலக்கியாதிகள் மேலே வைக்கப்படுற பெரிய குற்றச்சாட்டை என்னவாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து என்னோட அரசியலை நீ எழுதலை, உன்னோட அரசியலை எழுதலை, அல்லது மாற்று அரசியலை எழுதுகிற அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் எழுத்தாளர்கள் மேலே இருந்துகிட்டே இருக்கும். எழுத்தாளன் எப்போவுமே என்ன பண்ணுறான் அப்படின்னா, வந்து தன்னுடைய தர்க்கங்களை மீற முயற்சி பண்ணிகிட்டே இருக்கான். ஃபிக்ஷனுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, தர்க்கங்களை மீறிய ஒரு பண்பு தேவைப்படுது. நான் ஃபிக்ஷனுக்கு என்ன வேணும் அப்படின்னா, தர்க்கங்களை சார்ந்த ஒரு ஒழுங்கு அதுக்கு தேவைப்படுது. அப்போது தர்க்கங்களை கைவிடுகிற தருணத்தில் தான் ஒரு எழுத்தாளன் வந்து ஒரு ஃபிக்ஷனை வந்து ப்ராப்பராக அவனால் எழுத முடியுது. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார்பு நிலையை தாண்டின அல்லது ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் தாண்டின ஒரு இடத்த வந்து அவன் புனைவில் எழுத முயற்சி பண்ணுறான் ஒரு எழுத்தாளன். அப்படி எழுதுறதுல என்ன நடக்கணும் அப்படின்னா, அப்படி உண்மையாகவே அவன் தன்னுடைய அரசியல் சரிநிலையை கைவிடுகிறான் அப்படின்னு வந்துட்டான், கைவிடுறான் அப்படின்னு சொன்னால் அவனால் ஒரு பக்க சார்பான கதையும் எழுத முடியாது அப்படிங்கிறது தான் அங்கே உண்மை. நீ ஒரு பொலிட்டிக்கல் கான்ஷியஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து நீ சரியான பொலிட்டிக்கல் கான்ஷியஸோடு எழுதுவேன்னு அவசியம் இல்லை. நீ உன்னோட பொலிட்டிக்கல் கான்ஷியஸில் நான் சரியாக சொல்ல வரேன்னு எனக்கு தெரியல. எப்படின்னா வந்து இந்த தமிழ் இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால வர பிரச்சனை அது. எப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்குது. அந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு வந்து ஒரு கட்சி சார்ந்தோ ஒரு பிராந்தியம் சார்ந்தோ இருக்கக்கூடாது. ஒரு எழுத்தாளனுக்கு இருக்க வேண்டிய சார்பு நிலை அப்படிங்கிறது அவனோட விழுமியங்கள் சார்ந்து, அவனுடைய பண்பாடுகள் சார்ந்து, அவன் இதுவரை சாதித்திருக்கிற மேன்மையான விஷயங்களின் சார்ந்து மட்டுமே தான் அவனுக்கு ஒரு பொலிட்டிக்கல் சாய்வு இருக்கணுமே தவிர, ஒரு சிறிய பிராந்திய அளவில் அல்லது ஒரு சிறிய ஒரு தரப்பு அப்படிங்கிற மாதிரி அவன் தன்னை வந்து குறுக்கிக்க கூடாது.
அப்படி எழுதும்போது அவன் வந்து அதில் வந்து ஒரு நுட்பமான அரசியல் இருக்கும், ஆனால் அதில் வந்து ஒரு அரசியல் சாய்வோடு இருக்கிற கீழ்மை இருக்காது அந்த எழுத்தில். அப்படி தான் நான் பார்க்குறேன். ஒரு எழுத்தாளனுக்கும் அரசியல் சாய்வு கண்டிப்பாக இருக்கணும். நான் சொல்கிற அடிப்படையில் இருக்கிற அரசியல் சாய்வு சொல்கிறேன். கடைசியாக சமகாலத்தில் எழுதுகிற எழுத்தாளர்களில் வந்து இப்போ நம்ம இயற்கை சூழலியல் சார்ந்து கட்டுரைகள் நிறையா வருது. ஆனால் புனைவுகளில் பார்த்தோன்னாக்கா அதுக்கான ஒரு பெரிய திறப்பு வந்து அதிகமாக இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இயற்கை சூழியல் சார்ந்து ஏன் புனைவுகள் அதிகமாக எழுத்தாளர்கள் கண்டடைய மாட்டுறாங்கன்ற ஒரு கேள்வியை வைக்கணுன்றது தோணுது. இல்லை, இது ஒரு முக்கியமான கேள்வி தான். தமிழ் சூழலில் வந்து நீங்கள் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா கந்தசாமி எழுதின சாயாவனம் வந்து ஒரு சூழலியல் நாவல் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் இங்கே இருக்கிற எத்தனை பேர் வந்து தீமுனல்னு ஒரு நாவல் எழுதியிருக்காரு, அவர் ஜி கால்மாஸ்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு தீமுனல். எத்தனை பேர் படிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அது வந்து காவிரி ஆற்றில் வந்து ஒருத்தர் காவிரி ஆற்றில் வந்து மணல் அள்ளப்படுறதை பற்றி எழுதப்பட்ட ஒரு தீவிரமான அரசியல் பின்புலமுள்ள நாவல் அது எழுதியிருக்கும். இதே மாதிரி எனக்கு தெரிஞ்சே வந்து சில நாவல்கள் எழுதப்பட்டிருக்கு, கிராமிய பின்புலம் உள்ள நாவல்கள். சாயப்பட்டறையை மையமாக வச்சு எழுதப்பட்ட திருப்பூர்லேருந்து எழுதப்பட்ட நாவல், அப்புறம் தேவி பாரதியோட நாவல், அதுக்கு முன்னாடியே வந்து இன்னொரு நாவல் வந்து எழுதப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான நாவல்கள் வந்து இந்த பின்புலத்தில் எழுதப்படுது தான், அந்த சூழலியல் பின்புலத்தில் நாவல்கள் எழுதப்படுது தான். ஆனால் நீங்கள் வந்து இந்த சூழல் பின்புலத்தில் இங்கே வர்ற நாவலில் எத்தனை நாவல் வந்து சூழல் பின்புலத்தில் வரணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல. இப்போ தமிழில் வந்து ஒரு 10 நாவல் வருது அப்படின்னா ஒரு 2 நாவல் வந்து ஒரு இந்த சூழலியல் பிரச்சனையை, இந்த அரசியல் பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுது அப்படின்னா அதுவே வந்து சரியான போக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சார் கார்மாக் சார், வணக்கம் சார். சார் நீங்கள் இப்போ சமகால நிகழ்வுகள் ஒட்டிய நாவல், வரலாற்று நாவல் பற்றி பேசும்போது, வரலாற்று நாவலில் இப்போது நீரதிகாரம் போன்ற நாவல்கள் நேர விரயம் பயனில்லது அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லை, நான் நேர விரயம் பயனில்லாதது அப்படின்னு நான் சொல்ல வரல. நீரதிகாரம் நான் படிக்கல, இந்த நாவல் இன்னும் படிக்கலை நான் அந்த நாவல். இது என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து இந்த நாவல் உனக்கு வந்து ஒரு 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 கவிதை எப்படி வந்து ஒரு சொல்லா உன் மனசில் எரிஞ்சுதோ அதே மாதிரி ஒரு நாவல் வந்து அதில் இருக்கிற செய்திகளை தாண்டி ஒரு நாவல் வந்து வெறும் செய்திகளை மட்டுமே உங்களுக்கு சொல்லுது. அந்த செய்திகளை தாண்டி அது என்ன மாதிரியான பர்செப்ஷன் உங்களுக்கு முன்வைக்குது அப்படிங்கிறதுலேருந்து அந்த நாவலை நான் மதிப்பெண்ணு விரும்புகிறேன். ஒரு 800 பக்கம் நாவல் நான் படிக்கிறேன் அப்படின்னா 600 பக்கம் வந்து லைப்ரரியிலேருந்து எடுனால அந்த தகவல்களை திரட்டிக்க முடியும். மீதி 200 பக்கம் 100 பக்கம் தான் அந்த நாவல் தனக்கான ஒரு தன்மையை கொண்டு இருக்குது அப்படின்னா அந்த நாவலை வந்து நேர விரையும் அப்படின்னு தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். அதே என்னால் ஏற்றுக்க முடியல சார். மேபி எனக்கு தனிப்பட்ட கருத்து அது. ஆனாலுமே இப்போது பாடநூல்லையே வரலாற்று படிக்காத சூழ்நிலை, மற்ற இடத்துலையும் தனியாக படிக்காத சூழ்நிலை, ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் போய் லைப்ரரியில் அத்தனை என்சைக்ளோபீடியாவில் எடுத்து படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் பொழுது அதை ஒரு நாவலுக்குள்ளே புகுத்தி படிப்பதன் மூலம் ஒரு வரலாற்று பற்றி ஒரு அறிவுணர்வை ஏற்படுத்துறதுல பாதிப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்படி வந்து வேறு எதுலையுமே படிக்க முடியாமல் அப்படின்னா அது ஃபிக்ஷனுங்கிற கேட்டகரியில் வருமா அப்படிங்கிறது மட்டும்தான் கேள்விங்க. நம்ம ஒரு ஃபிக்ஷன் ரைட்டர் ஸ்டேஷனு ஒரு ஃபிக்ஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கிற இடத்துல வந்து நம்ம வரலாறு, அறிவியல், இதில் வந்து குதிரையை பழக்குவது எப்படின்னு புத்தகம் இருக்குது இல்லையா, யானையை பழக்குவது எப்படிங்கிறது கூட புத்தகம் இருக்குது. இதை பற்றின ஒரு 300 ஒரு 20 பக்கம் புத்தகத்தை படிச்சுட்டு நான் வந்து யானையை பழக்கவனை பற்றி ஒரு நாவல் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். 400 பக்கம் நான் ஒரு 500 பக்கம் நாவலில் 400 பக்கம் பழக்கிறத பற்றியுமே எழுதிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி அதை படிச்சுட்டு வந்து இன்றைக்கி நவீன வாழ்க்கையில் ஒரு பைக்கை ஓட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறவனுக்கு யானையை பழக்கிறது எந்த அளவுக்கு பயன்படும்னு நான் கேட்குறேன். படிப்பது எல்லாமே பயன்படுத்திக்கிறதுக்கு தான் படிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல சார். நீங்கள் அது முக்கியமான கேள்வி, அதான் முக்கியமான கேள்வி. யானையை பழக்கிறது இங்கே யாருக்கு பயன்படும்னு நான் கேட்குறேன். கரெக்டு. இப்போது ஒரு புக்கு படிக்கிறேன்னா அதை வாழ்க்கையில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் அது எங்கேயாவது உங்களுக்கு பயன்படணும் இல்லையா? இதான் இலக்கியத்தோட முக்கியமான பண்பு. அதுதான். அதாவது பழக்குதல் என்பது என்ன, பழகுதல் என்பது என்ன அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஷன் ஏரியாக்குள்ளே நீங்கள் அந்த நாவல் உங்களை எடுத்துகிட்டு போகணும். கரெக்டா? செய்திக்கும் ஃபிக்ஷனுக்கு என்ன வித்தியாசம்? நீங்கள் காலையில் எழுந்து தினத்தந்தி படிக்கிறீங்க, பேப்பர் படிக்கிறீங்க, அதில் எல்லா நிகழ்வும் இருக்குது. ஒரு நாவலில் எல்லா நிகழ்வும் இருக்குது இல்லையா? ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அது உங்களுடைய புனைவை ஏற்றி சொல்கிறீங்க. ஒரு நாவலில் ஒரு கொலை நடக்கிறதுக்கும் ஒரு நியூஸில் கொலை வித்தியாசம் இருக்கு இல்லையா? அது வெறும் செய்தி. இந்த ஒரு நாவலில் கொலை நடக்கிறது அப்படிங்கிறது அந்த செய்திங்கிறது ஒரு கச்சா பொருள் தான் அந்த நாவலுக்கு. அதை தாண்டி அந்த நாவல் வாழ்வை பற்றி என்ன அர்த்தப்படுத்துகிறது, உங்களுடைய பர்செப்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ உதவுது, இது எல்லாம் தான் காரணிகள். அதனால சொல்கிறேன், ஒரு 800 பக்கம் நாவலில் வந்து 700 பக்கம் தரவுகள் இருக்குது, வெறும் செய்திகள் இருக்குது அப்படின்னா அது நேர வரையும் நான் சொல்கிறேன்.
இல்லை சார், இப்போ நீங்கள் நிகழ்காலத்தை ஓட்டினது அதை புனைவில் சொல்லும்போது அது பயன்படுதுன்ற மாதிரியே நான் என்ன நினைக்கிறேன்னா, அன்று காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயமும் நமக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அதை தவிர்க்க முடியாது, தெரிஞ்சுக்கணும். அதை நான் ஃபிக்ஷனுங்கிற டேக்ல தெரிஞ்சுக்க விரும்பல, அவ்வளோதான். சரி, ஓகே, நன்றி சார்.